ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டோட எக்ஸாம் பேட்டர்ன், அதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், செகண்ட் மெயின் எக்ஸாமினேஷன், தேர்ட் வந்து ஓரல் டெஸ்ட். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து இந்த மார்க் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து குவாலிஃபைட் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு குவாலிஃபைட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கும்போது அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். ஸோ இதில் எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் வந்து 200 கொஸ்டின்ஸு, 300 மார்க்ஸ், ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ்லையும் 50% ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு, அதாவது 100 கொஸ்டின்ஸுக்கு ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ், நம்ம எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜில் நம்ம எக்ஸாம் தமிழ் ஆர் இங்கிலீஷில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 to +2 வந்து கண்டிப்பாக வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னா ஜெனரல் ஸ்டடீஸில் வந்து சோசியல், ஜெனரல் சயின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும், அந்த 75 மார்க்ஸுக்குள்ளேயும். அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். இது வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா இது கண்டிப்பாக வந்து 6 to 10க்குள்ளே தான் கண்டிப்பாக வந்து கவர் ஆகும். ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 3 hours. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு வந்து 150 மார்க்ஸ், அதாவது 100 கொஸ்டின்ஸு, ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ். ஸோ 150 மார்க்ஸ் வந்து ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். தென் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து அதே மாதிரி அங்கேயும் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்னது 150 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 300. இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ். ஸோ எந்த கம்யூனிட்டிஸாக இருந்தாலும் இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க், அதாவது பாசிங் மார்க் வந்து 90 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சியில் 1:10 ரேஷியோவில் ரிட்டனுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். பட் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் எழுதணும். மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகேவா, நம்ம இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதணும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours. மேக்ஸிமம் மார்க்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300. மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து மினிமம் பாசிங் மார்க், மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து 1 or 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, ஓரல் டெஸ்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து வேகன்சி இருக்கோ அதில் 1:3 ரேஷியோவில் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓரல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 40. ஸோ இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் கிடையாது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ஓரல் டெஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி தான் ஓவரால் ரேங்க் போடுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 340 மார்க்ஸ். இந்த 340 மார்க்ஸ்க்கு தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் வந்து என்னைக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/8/2018 வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/9/2018. ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் வந்து 11/11/2018. 10 to 1 3 hours வந்து எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எனி டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான போஸ்டிங்ஸ் பார்க்கும்போது டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1199. ஸோ அது வந்து ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து அந்த 1199 வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதோட போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 to 16 டிபார்ட்மெண்ட்ஸில் அதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது போஸ்டிங்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் அவங்களோட பே ஸ்கேல் எவ்வளவோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எங்களோட வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றோட பே ஸ்கேல் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.winnerchoicestudent.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் இதுக்கான நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸு, ஃபுல் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து குரூப் 2ஓட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 2ஓட ஃபுல் அனாலிசிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து எங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து பாருங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த டவுட்டுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வீடியோவும் நாங்கள் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். தேங்க்யூ.